மக்களை இன்றைக்கான ஃபஸ்ட்டு படமாக வந்துருச்சு. விஜய் சேதுபதி அதிரடியாக இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் வச்சு செய்ய போகிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. முத்துக்குமரன் மட்டும் கிடையாது, மஞ்சள்லேருந்து ஆரம்பித்து ஜாக்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் வச்சு கிளிக்க போகிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இந்த புறமால சொல்கிறார், போன வாரத்தை விட இந்த வாரம் வந்து நல்லா அதிரடியாக வந்து நல்லா விளையாண்டாங்க. ஆனால் என்ன, இவங்க ஜெயிக்கணும், இவங்க ஜெயிக்கக்கூடாது, அதாவது ஒருத்தவங்க ஜெயிக்கணும் மற்றவங்க ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விளையாண்டாங்க. அது வந்து ஓவர் ட்ராமாவாக இருந்துச்சு, ட்ராமாவோட உச்சமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னவர். அதுக்கு தான் பிக் பாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சார் அப்படின்னு சொன்னது கரெக்டான விஷயம். ஏன்னா முத்துக்குமரன் வந்து இந்த மாதிரி வந்து விட்டு கொடுத்து ஆடிட்டான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாகவே இங்கே விளாண்ட கேம் எல்லாமே வந்து பித்தலாட்ட கேம் தான். முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின்னு, அதே மாதிரி தீபக் அண்ணன் தவிர மற்ற எல்லாருமே. தீபக் வந்து அவர் அந்த கேமை வந்து இதை விளையாண்டுட்டு இருந்தார், பார்த்துக்கிட்டு இருந்தார், அவர் இதாக இருந்தார். அதே மாதிரி சௌந்தர்யா விளாண்டாங்க, எல்லாம் விளாண்டாங்க. இதில் இருக்கிறே ஒஸ்ட் பிளேயர் என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா மஞ்சுரி தான். அந்த சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒஸ்ட்டு அப்படியே போய், அதாவது என்ன விஜய் சேதுபதி கேட்கணும் அப்படின்னா, அந்த மஞ்சுரியை நிற்க வச்சு, ஏன் மஞ்சுரி, நீங்கள் முதல் நாள் சௌந்தர்யா டீம் வந்து எலிமினேட் ஆங்க, 2ஆவது நாள் டீம் நீங்கள் 3 டீம் இருக்கீங்க, 3 டீமில் இந்த 2 டீம் சேர்ந்து அதுலேயும் வந்து அந்த ஜெஃப்ரி டீமில் இருக்க எல்லா செங்கலையும் வந்து எடுத்தாச்சு. அவங்கள்ட்ட ஒரே ஒரு அந்த முயல் தான் இருக்குது. 2ஆவது நாளில் முதல் ரவுண்ட்லேயே வந்து செங்கல் எடுத்துட்டாங்க. அடுத்தவங்கிட்ட ஒரே ஒரு முயல் தான் இருக்குது. அந்த ஒரு முயலை 2 டீமும் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணுறீங்க. அந்த முயலும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் தூக்கி போட்டாச்சு. அன்சிதாவையும் பவித்ராவையும் வந்து 6 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுறீங்க. ஏன் பக்கத்தில் 2ஆவது நாளே முடிஞ்சிருச்சுங்க. மொத்தம் 3 நாள் டாஸ்கில் முதல் நாள் சௌந்தர்யா டீம் வெளியேட்டாங்க. 2ஆவது நாள் காலையிலே வந்து செங்கல் எடுத்துகிட்டு, ஜெஃப்ரி டீமில் வந்து செங்கல் எடுத்துகிட்டு அந்த ஒரே ஒரு முயலுக்காக 2 பேர் 2 நாள் அடிச்சிருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்து கொடூரத்தோட உச்சம், அநியாயத்தோட உச்சம். அதெல்லாம் தட்டி கண்டிப்பாக கேட்கணும். அதில் மெயினாக வந்து மஞ்சரிக்கு வந்து ரெட் கார்டே கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ தூரம் கேவலமாக நடந்துக்குச்சு. அதே மாதிரி ஜாக்லின் கேவலமாக நடந்துச்சு. அதுதான் வந்து ட்ராமாவுக்கு வந்து பிக் பாஸ் முற்றுப்புள்ளி வச்சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நடிகை நல்லா நடிக்கிறீங்க, பச்சை நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அன்சிதா வந்து சொல்லியிருப்பாங்கள்ல, அதை வந்து குறிப்பிட்டு வந்து பேசுகிறாரு. இதில் வந்து அன்சிதா மேலே எந்த தப்பும் கிடையாது. அன்சிதா அந்த கேமுக்காக விளையாண்டாங்க. இதில் என்னென்னா, ஜாக்லின் வந்து ஒரு நடிச்சிருக்கும். அந்த நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வெளியே கொண்டு வந்தாங்க. அதனால தான் இப்போ லைவில் வந்து சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு சண்டை கூட போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஜாக்லின் வந்து ஜாக்லின் கால் மேலே வந்து அன்சிதா வந்து கால் வச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஜாக்லின் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்கோம். ஆனால் மேலே ஜாக்லின் மேலே படுத்தது வந்து மஞ்சரி. அப்போ வந்து ஜாக்லின் சொல்லியிருக்கேன், காலை ஏண்டி அமுத்துறேன் அப்படின்னா, நடிக்காதடி நான் அமுத்த வேலை அடி சொல்லியிருப்பாங்களா, அதான் வந்து சர்ச்சை. அப்போ அந்த சர்ச்சையெல்லாம் வந்து இன்றைக்கி நல்லா கேட்பார், ஒரு நல்ல இன்றைக்கான எபிசோட் ஃபயராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.